பசுபதி காவேரிய போன் கால்ல மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த நிவினும் போனை வாங்கி பசுபதியை கண்டபடி திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதனால பசுபதி இன்னுமே கொலை வெறியோட இருக்கா. ஆனா நிவினும் குமரன் கிட்ட அந்த ஆளு நம்ம கிட்ட நல்லா சிக்கிக்கிட்டான், அதனாலதான் அவன் நம்மள பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம அவன் நினைக்கிற மாதிரி பயப்படக்கூடாது. அவன் கண்டிப்பா இதுல பதட்டத்துல ஏதாவது மறுபடியும் தப்பு பண்ணுவான். அப்போ நம்ம அவனை கையும் களவுமா பிடிச்சாகணும். அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வர்றதுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க காவேரியும் இந்த விஷயத்த நினைச்சிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போக அங்க சீக்கிரமா வந்ததை பார்த்த வீட்டுல இருக்கவங்களும் என்ன விஷயம்னு கேட்க குமரனும் ரொம்பவே சோகத்தோட நின்னுக்கிட்டு இருக்க கங்காவும் இந்த மாதிரி கடைய பசுபதியோட ஆளுங்க அடிச்சு உடைச்ச விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு சாரதாவும் நீங்க ஏதாவது அவங்கிட்ட பேசுனீங்களான்னு குமரன் கிட்ட கேட்க குமரனும் ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே பேரதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரியும் ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட உடம்பு ரொம்பவே சரியில்லாம போகுது. அப்போ அவங்கள பார்க்க வந்து அவங்களோட அத்தையுமே அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அம்மா போட்டிருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே பதறி போய் வந்த கங்காவை வாசல்லையே தடுத்து நிறுத்தின அவங்களோட அத்தையும் நீ பக்கத்துல வராதடி, உனக்கும் அம்மா போடுறது, ஏன்னா கர்ப்பமா இருக்கும்போது அம்மா போடக்கூடாதுடி, அது குழந்தைய பாதிக்கும்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ அவங்களும் தானே கர்ப்பமா இருக்காங்க, அதனால தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவங்களுமே பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவேரிக்கு கண்டிப்பா உடம்பு குணமாயிடும், ஏன்னா அவங்கள விஜய பக்கத்துல இருந்து பாத்துக்க போறாங்கன்றத நம்ம ப்ரோமோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுக்கப்புறமா காவேரிக்கு துணையா விஜய் அவங்க கூடவே இருந்து பாத்துக்க போறாங்க. பட் இன்னொரு பக்கம் விஜயும் காவேரியும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு சமாதானம் ஆகி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ற விஷயம் இந்த பிரச்சனை மூலயமா வெளியே வர வாய்ப்புகள் இருக்கா? அது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா சாரதாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.